ஓம் சாந்தி 30.09.2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, என்னுடைய ஆத்மாவில் படிந்துள்ள துருவை எப்படி நீக்குவது என்ற சிந்தனை முதலில் செய்ய வேண்டும். ஊசியில் துரு இருக்கும் வரை காந்தத்தால் ஈர்க்கப்பட முடியாது. கேள்வி: புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: கர்மாதீத்தர் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு கர்ம சம்பந்தங்களின் மீதும் புத்தி செல்லக்கூடாது. அதாவது கர்ம பந்தனங்கள் உங்களை தன் பக்கம் இழுக்க கூடாது. அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையிடம் இருக்க வேண்டும். வேறு யாரிடத்திலும் உங்கள் மனம் ஈடுபடக்கூடாது. இப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும். வேண்டாத உலகியல் விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். முரளியின் பாடல்: விழுத்திடுங்கள் மனப்பெண்களே, விழுத்திடுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், ஷரீரத்தின் மூலம் பாடலை கேட்டீர்களா? ஏனென்றால் தந்தை இப்பொழுது குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கூட ஆத்மாவின் சரியான ஞானம் இல்லை. அப்படி இருக்கும் போது பரமாத்மாவின் ஞானம் எப்படி இருக்க முடியும்? இந்த விஷயங்களை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஷரீரத்தில் வந்துதான் புரிய வைப்பார். ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதையும் செய்ய முடியாது. நான் வசிக்கும் இடம் எது, நான் யாருடைய குழந்தை என்பதை இப்பொழுது ஆத்மா அறிந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் யதார்த்தமான முறையில் தெரிந்திருக்கிறீர்கள். அனைத்து ஆக்டர்ஸும் பார்ட்டை நடிக்கக்கூடியவர்கள். வெவ்வேறு தர்மத்தின் ஆத்மாக்கள் எப்பொழுது வருகிறார்கள்? இதுவும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாபா டீட்டெயிலாக புரிய வைப்பதில்லை, ஹோல்சேல், அதாவது ஒட்டுமொத்தமாக புரிய வைக்கிறார். ஒட்டுமொத்தமாக என்றால் ஒரு வினாடியில் எப்படி புரிய வைக்கிறார் என்றால், சத்தியுக ஆதியிலிருந்து கடைசி வரை நம்முடைய பார்ட் எப்படி பதிவாகி இருக்கிறது என்பது உடனே தெரிய வந்து விடுகிறது. இப்பொழுது தந்தை யார், அவருக்கும் இந்த நாடகத்தில் என்ன பார்ட் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, அனைவருக்கும் சத்கத்தை அளிக்கக்கூடிய வள்ளல், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். பரம்பிதா பரமாத்மா தான் பாரதத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகிறார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், திரிமூர்த்தி சிவன். ஆகையால் அவருடைய ஸ்டாம்ப் இருக்க வேண்டும். அதாவது பாபாவுடைய ஸ்டாம்பையும் வெளியிட வேண்டும் என்று சொல்கிறார். தந்தையை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் பாரதவாசிகள் எவ்வளவு தவறுகள் செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது தன் மீது தானே இரக்கம் காட்டிக்கொள்ளுங்கள், மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்டுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். டீச்சர் படிப்பை படிப்பிக்கிறார். கற்றுக் கொடுப்பதும் இரக்கம் அல்லவா? இவரும் நான் ஆசிரியராக இருந்து உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது இந்த பிரம்மா பாபாவும் நமக்கு டீச்சர் தான். இது மிக பெரிய யூனிவர்சிட்டி ஆகும். மற்றபடி உலகத்தில் உள்ள யூனிவர்சிட்டி என்ற பெயர் பொய்யானது. ஏனென்றால் அந்த யூனிவர்சிட்டி முழு உலகத்திற்கானது அல்ல. ஒரு யூனிவர்சிட்டியுடன் ஒரு சில காலேஜஸ் தான் அஃபிலியேட் ஆகியிருக்கும். முழு யூனிவர்ஸ்க்கான காலேஜ் இல்லை. இங்கு பாபா முழு யூனிவர்ஸ்க்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணர், நாராயணர், ராமர் ஆகியோரின் கருப்பான சித்திரங்களை வைத்து நீங்கள் புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என்று ஏன் கூறுகிறார்கள்? அழகாக இருந்தவர் ஏன் பிறகு கருப்பாகிவிட்டார் என்று கேளுங்கள். பாரதம் மட்டுமே சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக இருக்கிறது. நரகத்தில் கருப்பாகவும் சொர்க்கத்தில் அழகாகவும் இருப்பார்கள். ராமராஜ்யத்தை பகல் என்றும் ராவண ராஜ்யத்தை இரவு என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். புருஷோத்தமர்களாக மாறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
ஆகையால் விகாரி தூய்மையற்ற மனிதர்களுடன் உங்களுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. ஆனால் இன்னும் கர்மாதீத நிலை அடையவில்லை. ஆகையால் கர்ம சம்பந்தங்களில் மனம் ஈடுபட்டு விடுகிறது. கர்மாதீதர் ஆகுவதற்கு நினைவின் யாத்திரை தேவை. நீங்கள் ஆத்மாக்கள், உங்களுக்கு பரமாத்மா தந்தையின் மீது எவ்வளோ அன்பு இருக்க வேண்டும்? பாபா நமக்கு கற்பிக்கிறார். இந்த உற்சாகம் கூட சிலருக்கு இருப்பதில்லை. மாயா அடிக்கடி தேக அபிமானத்தில் கொண்டு வந்து விடுகிறது. சிவபாபா ஆத்மாக்களாகிய நம்முடன் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ஈர்ப்பு, அந்த குஷி இருக்க வேண்டும் தானே? எந்த ஊசியில் துரு இல்லையோ அது காந்தத்தின் பக்கம் உடனடியாக ஈர்க்கப்படும். சிறிதளவு துரு இருந்தாலும் ஈர்க்கப்படாது. குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருந்தால் ஈர்ப்பு இருக்கும். ஈர்ப்பு இல்லை என்றால் துரு ஏறி இருக்கிறது என்று அர்த்தம். அதாவது பாபாவின் நினைவு ஈர்க்கிறது என்றால் துரு இல்லை என்று அர்த்தம். ஈர்க்கவில்லை என்றால் துரு ஏறி இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் அதிகமாக நினைவில் இருந்தால் பாவ கர்மங்கள் எரிந்துவிடும். துரு நீங்கி இருந்தால் அன்பு இருக்கும், குஷியும் இருக்கும், முகமும் மலர்ந்திருக்கும். சேவை செய்வதில்லை என்றால் பழைய அழுகி போன விஷயங்களின் பேச்சை பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் பாபாவிடம் இருக்கும் பிறரின் புத்தி யோகத்தையும் துண்டித்து விடுவார்கள். இதனால் ஏற்கனவே இருந்த கொஞ்சம் பொலிவும் மறைந்துவிடும். பாபாவின் மீது கொஞ்சம் கூட அன்பு இருக்காது. யார் நல்ல முறையில் பாபாவை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பாபா மீது அன்பு இருக்கும். இந்த குழந்தை சேவையும் நல்ல செய்கிறார், யோகத்திலும் இருக்கிறார் என்று பாபாவுக்கும் அவர்கள் மீது ஈர்ப்பு இருக்கும். யாருக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கிறதோ அவர்கள் நம் மூலம் எந்த பாவமும் நடக்கவில்லை தானே என்று தன் மீது கவனம் வைக்கிறார்கள். சார்ட் வையுங்கள், அப்பொழுது துரு இறங்கிவிடும் என்று பாபா கூறுகிறார். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டுமென்றால் துரு இறங்க வேண்டும். இறங்குகிறது, பிறகு மீண்டும் ஏறுகிறது என்றால் 100 மடங்கு தண்டனை ஆகிவிடும். தந்தையை நினைக்கவில்லை என்றால் ஏதாவது பாவம் செய்து விடுவார்கள். துரு நீங்கவில்லை என்றால் நீங்கள் என்னிடம் வர முடியாது என்று பாபா சொல்கிறார். துரு நீங்கவில்லை என்றால் தண்டனை கிடைக்கும், அடியும் கிடைக்கும், பிறகு பதவியும் குறைந்துவிடும். பாபாவை தவிர வேற யாரும் தூய்மையாக்க முடியாது. மனிதர்கள் தூய்மையாகுவதற்கு பள்ளத்திற்குள் சென்று அமர்கிறார்கள். இப்படி மண்ணில் அமர்வதை விட கங்கையில் போய் அமர்ந்தாலும் சரீரமாவது சுத்தமாகும் என்று பாபா சொல்கிறார். மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். அது வீட்டில்தான் கிடைக்கும். வீட்டிற்கு எப்பொழுது செல்ல முடியும்? எப்பொழுது பாட் முடிவடைகிறதோ அப்பொழுதுதான் செல்ல முடியும். நிர்வாண தாமம் அனைத்து ஆத்மாக்களின் வீடாகும். மற்றபடி இங்கு அமைதி எப்படி கிடைக்கும்? ஆத்மா சுத்தமாகி முக்தி, ஜீவன் முக்திக்கு சென்று விடுகிறது. யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ராஜ்யம் செய்வார்கள். மற்றபடி யார் முயற்சி செய்வதில்லையோ அவர்கள் தண்டனை அடைவார்கள். ஆரம்பத்தில் தண்டனைகள் பற்றிய காட்சிகள் காட்டப்பட்டது, கடைசியிலும் காண்பிக்கப்படும். நாம் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, அதனால்தான் இந்த நிலைமை என்று நீங்களே பார்ப்பீர்கள். குழந்தைகள் நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆக வேண்டும். இங்கு உங்களுடைய ராஜ்யம் தயாராகி கொண்டிருக்கிறது. அனைத்திற்கு ஆதாரம் படிப்பில்தான் இருக்கிறது. ஸ்ரீமத் படி நடப்பதில்தான் இருக்கிறது. புத்தி யோகம் வெளியில் சென்று கொண்டே இருக்கிறது என்றால் துரு ஏறிவிடுகிறது. நீங்கள் அனைத்து கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அதாவது வாழ்ந்து கொண்டே அனைத்து கணக்கையும் முடித்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். ஆகையால் புத்தி அங்கு செல்லக்கூடாது, வெளியில் அல்லது அந்த கர்ம சம்பந்தங்களிடம் செல்லக்கூடாது என்று கூறுகிறார். இல்லறத்தில் இருந்து கொண்டே காரியங்கள் செய்து கொண்டே பாபாவின் நினைவில் இருங்கள், தூய்மையாகுங்கள், பிறருக்கும் சொல்லிக் கொடுங்கள். பிறகு அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தது என்றால் அவர்கள் அதன்படி நடப்பார்கள். பிராமண குலத்தை சார்ந்தவரே இல்லை என்றால் தேவதா குலத்தில் எப்படி வருவார்கள்? தன்னுடைய கேரக்டரை பார்த்து கொள்ள வேண்டும், தன்னுடைய நடத்தையை பார்த்து கொள்ள வேண்டும். இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன் என்று உணவு சமைக்கும் பொழுது முடிந்த அளவிற்கு நினைவில் இருங்கள்.
வெளியில் சுற்றும் பொழுது கூட நினைவு செய்யுங்கள். வேண்டாத விஷயங்களை பேசினால் பிறகு அதிகமாக துரு ஏறும். பிறர் பற்றிய எந்த வீண் விஷயத்தையும் கேட்காதீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எவ்வாறு தந்தை ஆசிரியர் ரூபத்தில் கற்பித்து அனைவர் மீதும் இரக்கம் காட்டுகிறாரோ அதுபோல் நீங்களும் தன் மீதும் மற்றவர்கள் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தங்களுக்குள் எந்த விதமான பழைய அழுகிப்போன பிறர் பற்றிய விஷயங்களை பேசி பாபாவிடமிருந்து புத்தி யோகத்தை துண்டிக்க கூடாது. எந்த விதமான பாவ கர்மங்களும் செய்யக்கூடாது. தந்தையின் நினைவில் இருந்து துருவை நீக்க வேண்டும். வர்தானம், சர்வ சக்திகளை கட்டளைப்படி தன்னுடைய உதவியாளராக ஆக்கிக்கொள்ளக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள். அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய தாசி இயற்கையாகும். எந்த குழந்தைகள் இயற்கையை வென்றவராக ஆகுவதற்கான வர்தானம் அடைகிறார்களோ அவர்களின் கட்டளைப்படி சர்வ சக்திகள் மற்றும் இயற்கை தாசி ரூபத்தில் காரியம் செய்யும், அதாவது சமயத்தில் உதவி செய்யும். ஆனால் இயற்கையை வெல்வதற்கு பதிலாக கவனக்குறைவு என்ற தூக்கத்தில் அல்லது அல்பகால பிராப்திகளின் போதையில் அல்லது வீண் எண்ணங்களின் டான்ஸில் மூழ்கி தனது நேரத்தை இழக்கிறார்கள் என்றால் சக்திகள் கட்டளைப்படி காரியமாற்றாது. ஆகையால் முதலில் முக்கியமான எண்ண சக்தி, நிர்ணய சக்தி மற்றும் சம்ஸ்காரத்தின் சக்தி மூன்றுமே கட்டளைப்படி நடக்கிறதா என்று செக் செய்து கொள்ளுங்கள். ஸ்லோகன், பாப் தாதாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருங்கள், அப்போது நீங்களும் குணமூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், சிவ் பாபா என்னுடைய பிராணேஸ்வரன், அதாவது என் உயிரின் நாதன், என் உயிருக்கு அதிபதி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பக்தியில் சிவ் பாபாவை எங்கே காட்டிருக்காங்க? சிவனை சுடுகாட்டில் காட்டிருக்காங்க, அதாவது சுடுகாட்டு நிவாசியாக காட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? பிராணதாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாபா சுடுகாட்டில் இருந்து உயிர் கொடுக்குறார். எப்படி? பாபா அதை புரிய வச்சிருக்கிறார். இந்த உலகமே இப்போது சுடுகாடாக மாறியிருக்கு. யாருக்குள்ளேயோ அந்த ஆத்ம ஞானம் கிடையாது. எல்லாரும் தன்னை தேகம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆகையில பாபா எல்லாருக்கும் உயிரை பற்றிய ஞானம் கொடுக்குறார். அந்த உயிரை பற்றிய ஞானம் இல்லை அப்படின்னா, ஆத்மாவை பற்றிய ஞானம் இல்லைன்னா எல்லாரும் நடமாடும் பிணங்கள் தான். அப்போ நடமாடும் பிணங்களுக்கு பாபா ஞானம் கொடுக்குறார். இதுக்கு தான் பேர் உயிர் கொடுப்பது. அப்போ பாபா உயிர் கொடுத்த உடனே நமக்குள்ள மாற்றங்கள் நிறைய வருது. தேக உணர்வில் இருந்தோம், இப்போ ஆத்ம உணர்வுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ எப்போ நான் ஆத்ம உணர்வுக்கு வருவேனோ அல்லது ஆத்ம உணர்வில் இருக்கிறேனோ அப்போ எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. எண்ணம், சொல், செயல், கர்மம், விவகாரம், உள்ளுணர்வு, பார்வை எல்லாத்துலேயும் எனக்கு மாற்றம் வந்துடுது. ஒரு புதுமை வந்துடுச்சு. அப்போ பாபா நமக்குள்ள ஒரு புதுமையை கொண்டு வர்றார். பழைய விஷயங்களை எல்லாம் நீக்கிடுறார். 63 பிறவிகளாக இருக்கக்கூடிய அந்த பழைய சம்ஸ்காரத்தை போக்குறதுக்கு பாபா எவ்வளோ ஞானம் கொடுக்குறார். தினம் தினம் இவ்வளோ யுக்திகள் சொல்லி கொடுக்குறார். அப்படிலாம் ஞானம் கொடுத்து யுக்திகள் கொடுத்து அந்த பழைய விஷயங்களை பாபா நீக்கிடுறார். அப்போ நமக்குள்ளே புதுமை வருது. புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் ஞான தானம் கொடுப்பது கூட உயிர் கொடுப்பது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஞானம் கிடைச்ச உடனே நமக்கு பாபாவுடன் கனெக்ஷன் கிடைக்கிறது. அப்போ அந்த கனெக்ஷன் கிடைச்ச உடனே என்ன ஆகுது? சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்குள்ள சக்தி நிரம்புது. அப்போ பாபா சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து அப்புறம் சக்தியை நிரப்புறார். அதாவது கனெக்ஷன் ஏற்படுத்தி சக்தி நிரப்புறார். ஆகையால் இதுக்கு தான் என்ன பேர்? உயிர் கொடுப்பது. சக்தி கிடைக்கிது இல்லையா? சக்தி கிடைச்சதுன்னா நல்ல காரியங்கள் செய்வோம், எழுந்து நிற்போம். இப்போ எவ்வளோ சக்தி நமக்கு கிடைக்குதுன்னா முழு உலகத்தையே நம்ம ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு சக்தி நமக்கு கிடைச்சிடுறது. அதே நேரத்தில் பாபா குணங்களே இல்லாத ஆத்மாக்களுக்குள்ள குணத்தை கடைப்பிடிக்க வைக்கிறார், குணதாரணை செய்ய வைக்கிறார்.
அதாவது உலகத்தில் எப்படி இருந்தோம், நாம் கூட எப்படி இருந்தோம், அவகுணங்கள் நிறைய இருந்தது. எல்லாருக்குள்ளேயும் இப்போ அவகுணங்கள் தான். அந்த அவகுணங்களை மாற்றுறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? ஆனாலும் யாரும் மாற மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாபா ஆத்மாக்களை செலக்ட் செய்து அவங்களுக்கு ஞானம் கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவகுணங்களை நீக்கிறதுக்கான சக்தியும் கொடுத்து குணதாரணையும் செய்ய வைக்கிறார். ஆகையால் அவர் உயிர் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் குணங்கள் கொடுப்பதுனால உயிர் கொடுப்பது. குணங்கள் இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை. குணங்கள் இல்லைன்னா வாழ்ந்துட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இறந்த மாதிரி தான் அர்த்தம். ஆகையால் இந்த மாதிரி குணதாரணையும் பாபா செய்ய வைக்கிறார், சக்தியும் கொடுக்குறார். ஊக்க உற்சாகம் முக்கியமாக நமக்கு பாபா சேவை ரூபத்தில் சேவை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த சேவை செய்கிறதுக்கு ஊக்க உற்சாகத்தை கொடுக்குறார். நமக்கு ஒரு ஊக்க உற்சாகம் வருது இப்போ பாபா சேவை செய்கிறதுக்கு. அப்போ செய்கிறது என்னவோ அவர் தான், செய்பவர் செய்விப்பவர் நான் தான், உங்கள் மூலமாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அப்போ கரண் கராவன்ஹாராகி பாபா நம்ம மூலமாக காரியங்களை செய்ய வைக்கிறார். அப்போ நமக்கு ஒரு ஊக்க உற்சாகம் வருது இல்லையா? இந்த ஊக்க உற்சாகம்தான் உயிர் தானம். உயிர் கொடுப்பதுன்னா பாபா நமக்கு ஊக்க உற்சாகத்தை அளிக்கிறார். ஆகையில இது போல் நமக்கு சங்கம யுகத்தில் பாபா உயிர் கொடுப்பார், உயிரை பற்றிய ஞானம் கொடுப்பார், உயிருக்குள்ள குணங்கள் நிரப்புறார், சக்தியை நிரப்புறார், ஊக்க உற்சாகத்தை அளிக்கிறார். இதெல்லாமே அவர் செய்கிற சங்கம யுகத்தில் செய்கிற காரியங்கள். சுடுகாட்டில் நம்ம பெண்ணங்களாக இருந்தோம், அந்த பெண்ணங்களுக்கெல்லாம் இந்த காரியங்கள் செய்து உயிர் கொடுக்குறார். ஆகையால் அவரை உயிர் கொடுப்பவர், பிராணதாத்தா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சுவாசத்தையும் சஃபலம் பண்ணணும், பயனுள்ளதாக ஆக்கணும். அதனால் அப்போ தான் நம்ம கடைசியில் ஒரு பாபாவின் நினைவில் சரீரத்தை விட முடியும். அப்போ யார் அந்த ஒரு நினைவில் சரீரம் விடுவாங்களோ, பாபாவின் நினைவில், அவங்க தான் நல்ல நிலைக்கு போவாங்க. இவ்வளவும் நமக்கு பாபா எல்லா முயற்சி சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் முழுவதும் நம்ம எந்த சிந்தனையில் இருக்கணும்? நான் யார்? சிவபாபா என்னுடைய பிராணேஸ்வரன். அப்போ என்னென்ன நமக்கு பாபா கொடுத்துருக்காரு, எப்படியெல்லாம் அந்த உயிர் தானம் கொடுத்துருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்கணும். யாருக்காவது உலகத்தில் கூட அப்படியே சாக இருப்பாங்க, அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி உயிர் தானம் கொடுத்துட்டாங்க, டாக்டரோ வேறு யாரோ, அப்போ என்ன செய்வாங்க? இவங்களால தான் எனக்கு உயிர் கிடைச்சது, இவங்க தான் எனக்கு உதவி செய்தாங்க, பிராண தானம் கொடுத்தாங்க அப்படின்னு எவ்வளோ நினைப்பாங்க. அதுபோல் அவ்வளோ சந்தோஷமாக நம்ம பாபா நினைவில் இருக்கணும். ஓம் சாந்தி. तुमने